வெல்கம் பேக் டு என்ட்ரி ஆப். வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாம்ல கிளியர் ஆகி நீங்களும் ஒரு அரசு ஊழியரா மாறணும் அப்படின்னா உடனே என்ட்ரி ஆப் தமிழ டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோல ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸோட பார்ட் 3 அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஜூன் மந்த்ல இருக்க பார்ட் 1 பார்ட் 2 நம்ம ஆல்ரெடி வீடியோவை போட்டுட்டோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. இது வந்து பார்ட் 3 வீடியோ. இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம பழைய வீடியோல பண்ண மாதிரி இந்த வீடியோலையும் லாஸ்டா வந்து ஒரு 5 ஜிகே கொஸ்டின்ஸ் எங்க இருந்து எடுத்தது அப்படின்னா சமச்சீர் புக்ல இருந்து எடுத்த ஒரு 5 ஜிகே கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ண போறோம். So first question, which Indian state's folk dance is மயூர் நிருத்யா? எந்த இந்திய மாநிலத்தின் நாட்டுப்புற நடனம் மயூர் நிருத்யா? அதாவது இது ஃபோக் டான்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நாட்டுப்புற ஒரு நடனம். ஸோ மயூர் நிருத்யா அப்படிங்கிற அந்த நாட்டுப்புற நடனம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரீசெண்டா நியூஸ்ல வந்தனால இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேஷ், ஆப்ஷன் பி ஹரியானா, ஆப்ஷன் சி சத்தீஸ்கர், ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேஷ். ஸோ இது நாலுல எந்த ஸ்டேட்டோட ஃபோக் டான்ஸ் வந்து மயூர் நிருத்யா அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேஷ். ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல வந்து இந்த கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு பார்ட் தனியா இருக்கு. ஸோ அந்த கல்ச்சர் பார்ட்ல இருந்து இந்த மாதிரி ஃபோக் டான்சஸ் இந்த மாதிரி டான்சஸ் பத்தி எல்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கனால இது வந்து கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மயூர் டான்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த யூபியோட ஒரு ஃபோக் டான்ஸ். அதுவும் இல்லாம இந்த டான்ஸ் பத்தி எதை பத்தினது இந்த டான்ஸ் அப்படின்னா வந்து இது வந்து பீகாக் டான்ஸ் மாதிரி பர்ஃபார்ம் பை பீகாக் எப்படி டான்ஸ் ஆடுமோ ஸோ அந்த மாதிரி இந்த டான்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டான்ஸ் வந்து லார்ட் கிருஷ்ணாக்கும் ராதாக்கும் நடுவில் இருக்க இந்த லவ்வை டெபிக் பண்ற மாதிரியும் இந்த டான்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ செகண்டா வந்து விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா டாப்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியா அண்டர் ஆர்கானிக் கல்டிவேஷன்? இந்தியாவின் இயற்கை வேளாண்மையில் பரப்பளவில் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இயற்கை வேளாண்மையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஸோ பரப்பளவுல முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஏரியா. ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், ஆப்ஷன் பி சிக்கிம், ஆப்ஷன் சி மத்திய பிரதேஷ், ஆப்ஷன் டி வந்து உத்தரப்பிரதேஷ். ஸோ இதுல வந்து இன்னொன்னு முக்கியமா ஒன்று நோட் பண்ணணும். ஸோ இதுல இருந்து சிக்கிம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றேன் பாருங்க. அதாவது சிக்கிம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 100% வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அச்சீவ் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னா வந்து சிக்கிம். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா டாப்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியா, அந்த பரப்பளவுல வந்து ஆர்கானிக் கல்டிவேஷன் வந்து எந்த ஸ்டேட்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிக்கிம் ஆப்வியஸா வந்து ஒரு சின்ன ஸ்டேட். ஸோ அது ஆன்சரா இல்ல. ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி மத்திய பிரதேஷ் தான் வந்து பரப்பளவுல வந்து ஆர்கானிக் கல்டிவேஷன் வந்து அதிகமா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்டேட். ஸோ பாருங்க மத்திய பிரதேஷ் வந்து 0.7 மில்லியன் ஹெக்டர் ஏரியா வந்து ஆர்கானிக் கல்டிவேஷன் கீழே வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து வேற இதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாப் 3 ஸ்டேட்ஸோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் எல்லாத்துலயுமே வந்து டாப் 3ல என்னென்ன ஸ்டேட் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மத்திய பிரதேஷ் இருக்கு, செகண்ட் ராஜஸ்தான் இருக்கு, தேர்ட் வந்து மகாராஷ்டிரா இருக்கு. ஸோ இதுல தமிழ்நாடு இல்ல டாப் 3ல. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். மேபி தமிழ்நாடு ஆப்ஷன்ல இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல வந்து நிறைய ஆப்ஷனுக்கு வந்து தமிழ்நாடு தான் ஆன்சரா வரும். ஸோ அந்த வகையில வந்து இது போட்டுறக்கூடாது. அடுத்ததா வந்து ஆபரேஷன் ஒலிவியா வாஸ் ரீசென்ட்லி இன் நியூஸ் எய்ம்ஸ் டு ப்ரொடெக்ட். ஆபரேஷன் ஒலிவியா என்பது எதை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆபரேஷன் ஒலிவியா இது வந்து இப்போ ரீசெண்டா வந்த நியூஸ் கிடையாது. இது வந்து ஆக்சுவலா எல்லா வருஷமும் இந்த நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. எதை பத்தினது அப்படின்னா வந்து ஆலிவியா இதுல பேர்லயே இருக்கு. இது வந்து ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் பத்தினது. ஸோ வந்து ஆலிவர் ரிட்லி டர்ட்டில்ஸ் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஆபரேஷன் ஒலிவியா அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆபரேஷன் யார் லான்ச் பண்ணாங்க அந்த மாதிரியும் ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இந்த ஆபரேஷன் ஒலிவியா அப்படிங்கிறது யார் லான்ச் பண்ணிருக்கா அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட். சரிங்களா, அவங்க தான் வந்து இந்த ஆபரேஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ரீசென்ட்லி தி இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் லான்ச்ட் தி ஆபரேஷன் நேம்ட் ஆபரேஷன் ஒலிவியா டு ப்ரொடெக்ட் தி ஆலிவர் ரிட்லி டர்ட்டில்ஸ் ஆஃப் தி ஒடிசா கோஸ்ட் விச் ஆர் என்டேஞ்சர்ட். அந்த ஆலிவர் ரிட்லி டர்ட்டில்ஸோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ்ல வர ஒரு அனிமல்ஸோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப அந்த அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்டிங்க்ட். ஸோ அந்த மாதிரி இதை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா என்டேஞ்சர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட மோசமான கேட்டகரி அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர். இது ஓகே என்டேஞ்சர், கிரிட்டிக்கலி என்டேஞ்சருக்கு அப்புறம் என்டேஞ்சர், அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வல்னரபிள். ஸோ இது மூணுமே த்ரெட்டன் கேட்டகரிஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க ஸ்டாட்டிக்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அந்த விஷயத்தை சேர்த்து பார்த்துக்கோங்க. அடுத்ததா who will launch world's first wooden satellite in the Earth's orbit? ஸோ அந்த வுடன் சேட்டலைட் பத்தின விஷயங்கள் வந்து இந்த மந்த்லயும் இருந்துச்சு. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியும் வந்து இந்த வுடன் சேட்டலைட் பற்றி நியூஸ்ல இருந்துச்சு. உலகின் முதலாவது மரத்தாலான செயற்கைக்கோளை புவியின் சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்துவதற்கான
நிறுத்துவதற்காக வேண்டி அதை விண்ணில் செலுத்த உள்ள நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ என்னென்ன நிறுவனம் அப்படின்னு எல்லாமே ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் தான் கொடுத்திருக்காங்க. நியூசிலாந்து ஸ்பேஸ் ஏஜென்சி ஆப்ஷன் ஏ, நியூசிலாந்து விண்வெளி நிறுவனம் அதான் ஆன்சரா. இதுல வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜப்பான் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஜப்பான் விண்வெளி நிறுவனம். இன்னொன்று வந்து இந்தியா வருது, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உட்டன் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போறாங்க, ஒரு மரத்தலான செயற்கைக்கோள் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அது என்ன உட்டன் சேட்டலைட் அப்படின்னா வந்து இப்போ கன்வென்ஷனலா ஒரு சேட்டலைட் செயற்கைக்கோள் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த மெட்டீரியலால ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மெட்டீரியலால ஆயிருக்கும். சரிங்களா? எக்ஸாக்டா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டிக், இந்த மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அலுமினியம்லாம் மேக்ஸிமம் சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது ரொம்ப லைட்டான மெட்டல்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் எல்லாம் இருக்கிறது சேட்டலைட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது வந்து வுட்ல செய்யறாங்க. சோ இது எதுக்காக வுட்ல செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அனுப்புற எல்லா சேட்டலைட்டும் ஸ்பேஸ்லயே வந்து ஒரு அது வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்டா வந்து ஃபார்ம் ஆயிடுது. சோ அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெப்ரிஸ், எக்ஸாக்டா வந்து ஸ்பேஸ் டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸ்லாம் வந்து இடத்துல வந்து மேலே சுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம நல்லா இருக்க சேட்டலைட்டையும் வந்து அந்த ஸ்பேஸ் டெப்ரிஸ் போய் அடிச்சு அது அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால வந்து அப்பப்போ வந்து ஸ்பேஸ் வந்து கிளீன் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நிறைய நேஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் டெப்ரிஸே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உட்டன் சேட்டலைட் வந்து பண்றாங்க. ஸோ இந்த உட்டன் சேட்டலைட் உட்டால ஆனது. ஸோ உட்டால ஆனது அப்படிங்கும்போது எர்த்தோட ஒரு ஸ்பெசிபிக் ஏரியால இருக்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னா எரிஞ்சு பொசுங்கிரும். ஸோ அந்த மாதிரி ஆன பின்னாடி வுட்னால வந்து அதிகமா வந்து இந்த பிளாஸ்டிக் அலுமினியம் கம்பேர் பண்ற அளவுக்கு வுட்டால வந்து பாதிப்பு வந்து கம்மி. ஸோ அதனாலதான் வந்து வுட் சேட்டலைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரீசெண்டா நியூஸ்ல வந்து வந்துட்டு இருக்கு. அடுத்தது, அக்கார்டிங் டு எலக்டோரல் டொனேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், which political party of India has topped the list of individual and corporate donations? தனிநபர் மற்றும் பெருநிறுவன நன்கொடை பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ள இந்திய அரசியல் கட்சி எது அப்படின்னு கேட்டுருங்க. ஸோ மேக்சிமம் இந்த மாதிரி கட்சி ரிலேட்டட், பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து வராது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல. ஆனா இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின்ஸ். இது என்ன அப்படின்னா இந்த வந்து எலக்டோரல் டொனேஷன்ஸ், இந்த எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த ரீசெண்டா வந்து ஒரு ரெண்டு வருஷமாவே வந்து நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த எலக்டோரல் பாண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து ஒரு எலெக்ஷன் கட்சிக்கு வந்து நிறைய பார்ட்டிஸ் நிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த பார்ட்டிஸ்க்கு வந்து நீங்க ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஆகட்டும் இல்ல ஒரு கார்பரேட் ஆகட்டும், நீங்க வந்து ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எலக்டோரல் பாண்ட் மூலமா வந்து அந்த கம்பெனிக்கு வந்து நீங்க வந்து பணம் அந்த கட்சிக்கு வந்து நீங்க வந்து பணம் கொடுக்கலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து எலக்டோரல் பாண்ட். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ரீசெண்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து அதிகமான இந்த மாதிரி எலக்டோரல் டொனேஷன், எலக்டோரல் நன்கொடை வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பாரதிய ஜனதா பார்ட்டி, அதுக்கா இல்ல ஆப்ஷன் பி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், அடுத்து சமாஜ்வாத் பார்ட்டி, அடுத்தது வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி. ஸோ இந்த 4 நேஷனல் பார்ட்டில எந்த நேஷனல் பார்ட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படிதான். அதே மாதிரி செகண்ட் எந்த பார்ட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி, செகண்ட் எது அப்படின்னா செகண்ட் ஆப்வியஸா வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான். அதுல வந்து இன்னொன்னு என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து பிஜேபி, ஓகேங்களா, பாரதிய ஜனதா பார்ட்டிக்கும் காங்கிரஸ் தான் செகண்டா வருது. ஸோ அந்த 2 பார்ட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. மற்ற பார்ட்டிஸ்க்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதோட ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வந்து டாப் 1ல இருக்கிற பிஜேபிக்கும் டாப் 2ல இருக்க காங்கிரஸ் கூட வந்து ஒரு பெரிய அளவுல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த, which year has been declared as the International Year for the Elimination of Child Labor by the UNGA, United Nations General Assembly? ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையானது எந்த ஆண்டினை குழந்தை தொழிலை ஒழிக்க செய்வதற்கான ஒரு சர்வதேச ஆண்டாக அறிவித்துள்ளது அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் இயர் டே. பொதுவாக வந்து யூஎன் வந்து நிறைய இன்டர்நேஷனல் இயர் டே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட் அப்படின்னு ஒரு டேட், ஓகேங்களா, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட். அது எந்த ஆண்டு அப்படிங்கறது வந்து நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து நிறைய டைம் கொஸ்டினை கேட்டிருக்காங்க, மறுபடியும் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட் அப்படிங்கிறது என்ன இயர் அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுக்கான இயர் என்ன? which year has been declared as the International Year of Child Labor of UNGA? ஸோ இது என்ன டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னா 2021 தான் வந்து இன்டர்நேஷனல் இயர் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் சைல்டு லேபர், அந்த குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்கிறதுக்கான ஒரு இன்டர்நேஷனல் இயரா வந்து 2021 வந்து யூஎன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எந்த டேட்டுன்னு கேட்கறத விட, சைல்டு லேபர் அபாலிஷன் டே அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட் கேட்கறத விட இந்த மாதிரி இன்டர்நேஷனல் இயரை வந்து கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கணும். அடுத்தது வந்து வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் வாஸ் டாப்டு பை
உலக போட்டித்தன்மை குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா IMD வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதுல வந்து எந்த கண்ட்ரி வந்து இந்த வருஷம் வந்து டாப்ல வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சுவிட்சர்லாந்து, பி ஸ்வீடன், ஆப்ஷன் சி டென்மார்க், ஆப்ஷன் டி வந்து நெதர்லாந்து. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து சுவிட்சர்லாந்து தான் இதுக்கான ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஸோ வந்து அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வந்து 33 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுவிட்சர்லாந்து வந்து டாப்ல வந்திருக்கு. ஸோ வந்து இது கேட்கறதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்கு. 33 வருஷம் 3 டிகேடுக்கு அப்புறம் வந்து சுவிட்சர்லாந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்புறம் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் தான் இருக்கும் எப்பவுமேங்கிறத விட. இதுக்கு முன்னாடி 2 வருஷமும் தொடர்ந்து வந்து சிங்கப்பூர் தான் டாப்ல இருந்திருக்கு. ஆனா இந்த தடவை வந்து சிங்கப்பூர் வந்து கிட்டத்தட்ட 5th பிளேஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயமும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஜல்கன் பனானா இஸ் த GI ப்ராடக்ட் ஃப்ரம் விச் ஸ்டேட்? புவிசார் குறியீடு பெற்ற ஜல்கான் வாழைப்பழமானது எந்த மாநிலத்தில் விளைச்சல் செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டா வந்து இந்த ஜல்கல் பனானா வந்து ரொம்பவே நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு GI டேகும் கொடுத்துருக்காங்க, ஜாகிரபிகல் இண்டிகேஷன், புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எந்த ஆக்ட் படி கொடுக்குறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாட்டிக்கும் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இது வந்து GI ஆக்ட் 1999. இந்த ஆக்ட் படி இந்தியாவில் வந்து சில பொருளுக்கு வந்து இந்த மாதிரி GI டேக் கொடுப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்படின்னா ஜல்கன் பனானா வந்து எந்த ஸ்டேட்டை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேஷ், ஆப்ஷன் பி மணிப்பூர், ஆப்ஷன் சி மேகாலயா, ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. இந்த 4ல என்ன ஸ்டேட் அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பனானா வெரைட்டி தான் இந்த ஜல்கன் பனானா வெரைட்டி தான் வந்து இப்ப நியூஸ்ல வந்திருக்கு. ஸோ இது ஏன் ஜல்கன் பனானா அப்படின்னு பேர் வந்திருக்குன்னா இந்த ஜல்கன் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த பனானா அதிகமா வந்து விளைச்சல் இருக்கு. ஸோ அதனால அந்த பேரு பாத்தீங்கன்னா ஜல்கன் பனானா அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அந்த பனானா பத்தி இன்னும் வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இதான் வந்து வேர்ல்டுல வந்து 7th பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பனானா இந்த வேர்ல்டு. சரிங்களா? அதாவது ஜல்கன் டிஸ்ட்ரிக்ட், ஓகேங்களா? இதான் வந்து வேர்ல்டுலேயே வந்து 7th பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பனானா இந்த வேர்ல்டு. இன்னொன்னு வந்து இந்த ஜல்கன் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பனானா சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த சிட்டியை வந்து இன்னொரு பேரும் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கோல்டன் சிட்டி ஆஃப் மகாராஷ்டிரா. கோல்டு சிட்டி ஆஃப் மகாராஷ்டிரா ஏன் அப்படின்னா வந்து இங்க வந்து பியூரஸ்ட் கோல்டு வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு. அந்த ஜல்கன் பனானா கூட தெரிஞ்சுக்கணும். அடுத்தது which state or union territory has inaugurated a mental health helpline initiative named சுகூன்? சுகூன் என்ற மனநல உதவி எண் முயற்சியை எந்த மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசம் துவங்கியுள்ளது அப்படின்னு கேட்கிறோம். ஆப்ஷன் ஏ சிக்கிம், ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேஷ், ஆப்ஷன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆப்ஷன் டி வந்து கர்நாடகா. ஸோ இந்த சுகூன் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஸோ சுகூன் இனிஷியேட்டிவ்னா என்ன அப்படின்னா வந்து இது என்ன அப்படின்னா வந்து ஸோ அது என்னன்னு இதுலயே சொல்லியிருக்காங்க பாருங்க, மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன் நம்பர். அதாவது இந்த கோவிட் டைம்ல வந்து நிறைய பேர் வந்து மனநலம் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அந்த மனநலம் பாதிக்கப்படுறவங்களை கரெக்டா கண்டறிஞ்சு அவங்களுக்கு கரெக்டான ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து இந்த 4 ஸ்டேட் இல்ல யூனியன் டெரிட்டரி யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் இந்த வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணிருக்காங்க. ஸோ அது யார் பண்ணிருக்கா அப்படின்னா அந்த யூனியன் டெரிட்டரியோட ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். சரிங்களா? அந்த மாநிலத்தோட பேரிடர் அந்த பேரிடர் ஃபோர்ஸ் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணி இந்த மிஷினை வந்து லான்ச் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 24/7 அந்த நம்பர் வந்து ஹெல்ப்லைன் நம்பர் வந்து ஆக்டிவ்ல இருக்கும். ஸோ யாராச்சும் வேணும் அப்படின்னா கால் பண்ணி அவங்க ரெட்ரஸல் பண்ணிக்கலாம் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடா. அடுத்த இன் வேர்ல்டு கான்டெக்ட் which country hosts the largest refugee population according to recent report? உலக அளவில் மிக அதிக எண்ணிக்கையிலான அகதிகளை கொண்டுள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகதிகள் ரெஃப்யூஜி அப்படிங்கிறதுக்கும் மைக்ரன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய அந்த மாதிரி இன்டர்நேஷனல் டேர்ம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத தனித்தனியா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரெஃப்யூஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல இருந்து ஒரு இதனால ஐ மீன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மியான்மர்ல இருந்து இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து ரெஃப்யூஜிஸ். சரிங்களா? அகதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நாட்டுல வந்து சிட்டிசன்ஷிப்பும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க நாட்டுக்கும் அவங்களால போக முடியாது. ஏன்னா அவங்க நாட்டுல ஏதோ ஒரு பயங்கரமான அவங்களுக்கு போனா ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து ரெஃப்யூஜி. சிட்டிசன்ஷிப் இல்லாம இருப்பாங்க, ஸ்டேட்லெஸ் பீப்புள் அப்படிங்குவாங்க. சரிங்களா? இவங்களுக்கு எந்த நாடோட அடையாளமும் இருக்காது. ஸோ அவங்க தான் வந்து ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ அந்த மாதிரி ரெஃப்யூஜிஸை வந்து இந்தியாவில் இருக்காங்களா அப்படின்னா இந்தியாவில் இருக்காங்க. ஓகேவா, ஸ்ரீலங்கால இருந்து இருக்கிற தமிழியன்ஸும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரெஃப்யூஜிஸா இருக்காங்க. அந்த மாதிரி ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் ரெஃப்யூஜிஸா இருக்காங்க. பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் ரெஃப்யூஜிஸா இருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து நிறைய 6 people வந்து இப்போ ரெஃப்யூஜிஸா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் வந்து நிறைய ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர்ல்டு லெவல்ல எந்த கண்ட்ரிக்கு அதிகமான ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க, அகதிகள் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி டர்க்கி, ஆப்ஷன் சி ஜெர்மனி, ஆப்ஷன் டி ஈஜிப்ட். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி டர்க்கி. டர்க்கில தான் வந்து உலக அளவுல அதிகமான அகதிகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு 2018 3.5 million people வந்து அகதிகளா இருக்காங்க. அதுலயும் பாத்துக்கோங்க, இன்னொன்னு எக்ஸாக்டா வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. more than 98% of refugees in Turkey, 98% எங்க இருந்து அப்படின்னா சிரியால இருந்து. மீதி 3.6 million, அதாவது அந்த அந்த ரெஃப்யூஜிஸ்ல 98% வந்து சிரியால இருந்து இருக்காங்க. சிரியால இருந்து தான் இங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பார்டரிங் ஸ்டேட் தான் சிரியா. டர்க்கி இங்க இருக்கு அப்படின்னா அதோட பார்டர் வந்து சிரியா வந்து ஷேர் பண்ணிருக்கு. ஸோ அதிகமான ரெஃப்யூஜிஸ் வந்து சிரியால இருந்து டர்க்கிக்கு போயிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி ரிலேட்டட் டு ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி, திறந்த வானம் ஒப்பந்தம் தொடர்பான பின்வரும் நாடு எது அப்படின்னு கேட்டுருங்க. ஸோ இந்த ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டியோட எக்ஸாக்டான தமிழாக்கமா திறந்த வானம் ஒப்பந்தம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா மேக்ஸிமம் வந்து தமிழ் கொஸ்டின்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டிஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டேர்முக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டான தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்காது. ஸோ வந்து ஆங்கில மாணவர்கள் வந்து ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டிஸ் அப்படின்னாலே என்ன தெரியும், எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பைலிங்குவலாவே படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல சேர்ந்தே படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய கோட்பாடுகள் எய்ம்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கும், தமிழ்ல இருக்காது. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் கண்ட்ரி ரிலேட்டட் டு ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி. ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டிஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து 1992 எந்தெந்த கண்ட்ரி சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 34 கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க இந்த ஒரு ட்ரீட்டி. ஸோ எப்போ எஃபெக்ட்ல வந்துருக்குன்னா 2002 இருந்து அமலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரீட்டி எதுக்கு அப்படின்னா இது பேர்ல இருக்கு ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி. ஒரு இந்த என்னென்ன கண்ட்ரிஸ் சைன் பண்ணிருக்காங்க பாருங்க. நார்த் அமெரிக்கா, சரிங்களா, அமெரிக்கால வந்து யூஎஸ்ஏவும் வடக்கு கண்ட்ரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ரஷ்யா, இவங்கெல்லாம் வந்து இந்த கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இந்தியா இருக்கா அப்படின்னா இந்தியா இல்ல, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது பேர்ல இருக்க ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி. அதாவது என்ன அப்படின்னா இந்த சைன் பண்ணியிருக்காங்களா, இந்த ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்க கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து இந்த சர்வைலன்ஸ் ஃபிளைட்டை வந்து அலோவ் பண்ணணும், சரிங்களா. அன்ஆர்ம்டு சர்வைலன்ஸ் ஃபிளைட்ஸை வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அலோவ் பண்ணணும். ஸோ அவங்க வந்து சர்வே பண்ணிப்பாங்க அவங்க என்னென்ன பண்றாங்க. ஸோ வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து ஆபத்தான ஏதாவது விஷயம் வந்து அவங்க வந்து டெவலப் பண்றாங்களா, அந்த மாதிரி சர்வைலன்ஸ்க்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ஒரு ட்ரீட்டி தான் வந்து இந்த ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி. ஸோ ரீசெண்டா வந்து இந்த ட்ரீட்டில இருந்து ஒரு கண்ட்ரி, ஒரு ஸ்டேட் வந்து வெளில போயிடுச்சு, ஒரு கண்ட்ரி வந்து வெளில போயிடுச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ ரீசெண்டா வந்து இந்த ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டிஸ் வந்து வெளில போன ஸ்டேட் என்ன, கண்ட்ரி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் வந்து ரீசெண்டா இதுல இருந்து வெளில போயிடுச்சு. ஏன் வெளில போயிடுச்சு அப்படின்னா வந்து அது வந்து ரஷ்யா வந்து அந்த ட்ரீட்டியை ஒழுங்கா மதிக்க மாட்டேங்குது, ஒழுங்கா பின்பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து அதுல இருந்து வெளில போயிடுச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து எதுக்கு ரிலேட்டடானது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுல அந்த 34 மெம்பர்ஸும் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இல்லையா, யூரோப்பியன் கண்ட்ரிஸும் ரஷ்யாவும் யூஎஸும் இருக்காங்க. வேற ஏஷியன் கண்ட்ரிஸ் வேற எதுவும் இல்லை, அதே மாதிரி இந்தியா இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க வந்து எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா இஸ்ரேல் வராது, நெக்ஸ்ட் சைனா வராது, இந்தியா வராது. ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஓப்பன் ஸ்கைஸ் ரிலேட்டடான ஒரு கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ரஷ்யா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆபரேஷன் விண்ட் launched recently in Tamil Nadu is aimed at, தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் விண்ட் என்னும் ஒரு நடவடிக்கையானது எதற்காக தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து இன்னொன்னு என்ன எப்படி கேட்கலாம், ஆபரேஷன் விண்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தோம்னா அதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சலாம் ஆபரேஷன் விண்ட்னா என்னன்னு படிச்சிருந்தா நம்மளுக்கு தெரியும். இன்னொன்னு வந்து இந்த ஆபரேஷன் விண்ட் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணுச்சு அப்படின்னு கூட கேட்கலாம். யார் லான்ச் பண்ணிருக்கா அப்படின்னா தமிழ்நாடு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆபரேஷன் விண்ட் அப்படிங்கிறது ப்ரிவென்டிங் மொபைல் போன் தெஃப்ட், கைபேசி திருடு போவதை தடுத்தல், இதுக்காக போட்டிருக்காங்களா, இல்ல சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர் முறை, அதுக்காகவா, இல்ல இலிசிட் லிக்வர், சட்டவிரோதமான மதுபான விற்பனை. இலிசிட் லிக்வர் அப்படின்னா வந்து இந்த சட்டவிரோதமா வந்து கள்ளச்சாராயம், கல்லு, பணங்கல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதான் வந்து இலிசிட் லிக்வர். இன்னும் வந்து ட்ரக் டிராபிகிங், போதை மருந்து கடத்தல். ஸோ இது 4ல எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இலிசிட் லிக்வர் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஆபரேஷன் விண்ட் அப்படிங்கிறது வந்து ரீசெண்டா வந்து போலீஸ் என்டோன்மெண்ட் போர்டு வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, சாரி இதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆபரேஷன் விண்ட் அப்படிங்கிறது வந்து மெயினா எதுக்கு அப்படின்னா வந்து டு ப்ரிவென்ட் த ப்ரொடக்ஷன் அண்ட் சேல் ஆஃப் இலிசிட் லிக்வர் அண்ட் அராக். ஸோ இந்த அராக் அப்படிங்கிறது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பணங்கள்ல தான் வந்து அராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இலிசிட் லிக்வர் அப்படிங்கிறது கள்ளச்சாராயம். ஸோ இது ரெண்டையும் வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்
இந்த ஆபரேஷன் விண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரீசென்ட்லி a committee was formed and headed by Justice A.K. Rajan to deal the issue of தமிழ்நாட்டில் நீதிபதி A.K. ராஜன் குழுவானது எதற்காக நியமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டா வந்து A.K. ராஜன் அப்படிங்கிற இவர் வந்து ஒரு நீதிபதி, முன்னாள் நீதிபதி, அவரோட தலைமையில ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டி வந்து மக்கள்கிட்ட இருந்து இது கேட்டிருக்காங்க, ரிட்டர்சல் கேட்டிருக்காங்க, ஐ மீன் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு இஷ்யூக்கு ரிலேட்டடா. ஸோ அந்த இஷ்யூ என்ன அப்படின்னா வந்து இந்த நியூஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அந்த இஷ்யூ என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து எக்ஸாக்டா வந்து நீட் தேர்வு ரிலேட்டடா தான் இந்த ஜஸ்டிஸ் A.K. ராஜன் கமிட்டி. இது வந்து மெயினா யாரு கமிட்டி போட்டிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எந்த கவர்மெண்ட் போட்டிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து இந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ நீட் பத்தி மக்கள்கிட்ட இருந்து குறை நிறைகளை வந்து கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 50,000 பேர் வந்து அவங்களோட இது அந்த நீட்டை பத்தின விஷயங்கள் குறையும் நேரிகள் ரெண்டுமே சேர்த்து வந்து ஜஸ்டிஸ் A.K. ராஜன் கமிட்டிக்கு வந்து எழுதி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீட். Which country topped in the Sustainable Development Report? நிலையான மேம்பாட்டு அறிக்கையில் முதலிடத்தில் உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னா நமக்கு தெரியும் மொத்தம் எவ்வளவு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்கு அப்படின்னா 17 SDG கோல்ஸ் இருக்கு. அதே மாதிரி எவ்வளவு டார்கெட்ஸ் இருக்கு அப்படின்னா 169 டார்கெட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எந்தெந்த 17 கோல்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்க புக்லயும் இருக்கு. ஸோ நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 17 கோல்ஸ்ல வந்து எந்தெந்த கண்ட்ரி எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிற பார்த்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வருஷம் விடுவாங்க. அந்த வகையில வந்து எந்த கண்ட்ரி இந்த வருஷம் டாப்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பின்லாந்து தான் இந்த வருஷமான ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. டாப்ல இருக்க கண்ட்ரி வந்து பின்லாந்து. ஸோ அதை தொடர்ந்து வந்து ஸ்வீடன் வந்திருக்கு. அதே மாதிரி இந்தியாவோட பொசிஷனும் பாத்துக்கோங்க. 165 கண்ட்ரீஸ்ல வந்து இந்தியாவோட பொசிஷன் வந்து 165. ஸோ அந்த விஷயமும் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹஸ் த ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் த ஹையர் எஜுகேஷன் ஃபீல்ட்? இந்தியாவின் உயர்கல்வித்துறையில் அதிக அளவு மொத்த சேர்க்கை வீதத்தை கொண்டுள்ள மாநிலம் எது? இந்த ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் பர்டிகுலரா வந்து உயர்கல்வியில கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ சிக்கிம், ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி கர்நாடகா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிக்கிம் தான் வந்து 53% அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய 53% வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டிகர் அப்படிங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி. ஸோ வந்து சிக்கிம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட். செகண்ட் ஸ்டேட் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் வந்து செகண்ட் ஸ்டேட். கிட்டத்தட்ட வந்து 49% வந்து GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் வந்து தமிழ்நாடு வந்து அட்டைன் பண்ணிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஜெனரல் நாலேஜ். சமச்சீர் புக்ல இருந்து எடுத்த ஒரு 5 GK கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐடென்டிஃபை த இன்கரண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். பின்வருவனவற்றிலிருந்து தவறான அறிக்கையை அடையாளம் காணவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ல வந்து 3 ஆப்ஷன் வந்து கரெக்ட், ஒரு ஆப்ஷன் தான் தப்பு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லைட் இயர் இஸ் த யூனிட் யூஸ்டு டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த செலஸ்டியல் பாடிஸ். ஒரு ஒளியாண்டு என்பது வான் பொருட்களுக்கு இடையிலான தூரத்தை அளவிட பயன்படும் அலகு. ஒரு செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னா விண்வெளியில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் தான் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு செலஸ்டியல் ஆப்ஜெக்டும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த லைட் இயர் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து கரெக்ட் தான். அடுத்து வந்து ஆப்ஷன் பி, லைட் இயர் இஸ் ஈக்குவல் டு 3 lakh கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஒளியாண்டு என்பது 3 லட்சம் கிலோமீட்டருக்கு சமம் அப்படிங்கிறாங்க. இது ஆக்சுவலா ஒளியாண்டு லைட் இயர் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லைட் இயர் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து நம்ம ஃபேக்ட் பாக்ஸ்லயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. லைட் இயர் இஸ் த டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை த லைட் இன் அ வேக்யூம். அதாவது ஒரு வேக்யூம்ல வந்து லைட் வந்து ஜஸ்ட் ஒரு ரேவா அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த லைட் வந்து ஒரு வேக்யூம் அப்படின்னா வேற எந்த காத்து ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இதுல வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா அப்படி லைட் பாஸ் ஆச்சு அப்படின்னா வந்து அதுதான் வந்து 1 light year. சரிங்களா? 1 year வந்து இந்த மாதிரி பாஸ் பண்றதுதான் 1 light year அப்படிங்கிறது. ஸோ இது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா லைட் இயர் இஸ் ஈக்குவல் டு 3 lakh கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தப்பு. சரிங்களா? ஒரு லைட் இயர் அப்படிங்கிறது 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்கொயர் கிடையாது. 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்கொயர் என்ன அப்படின்னா வந்து லைட் வந்து ஒரு செகண்டுக்கு பாஸ் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் இது. லைட் வந்து 1 செகண்டுக்கு வந்து இவ்வளவு தூரம் பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி 1 year பாஸ் பண்றதுதான் வந்து 1 light year அப்படிங்கிறது எக்ஸாக்டா. ஸோ அப்படிங்கும் போது இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. நெக்ஸ்ட் வந்து சன்லைட் டேக்ஸ் அபவுட் 8.3 minutes டு ரீச் தேர். அது வந்து கரெக்ட். அப்ராக்சிமேட்டா வந்து 8.3 minutesல வந்து சூரிய ஒளியானது பூமியை வந்து அடையும். அடுத்தது வீனஸ் இஸ் த பிரைட்டஸ்ட் நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த நைட் ஸ்கை ஆஃப்டர் மூன். சந்திரனுக்கு பிறகு இரவு வானத்தில் பிரகாசமான இயற்கை பொருள் சுக்ரன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து கரெக்டான ஆன்சர் தான். வீனஸ் தான் வந்து செகண்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டார். ஸோ பிரைட்டஸ்ட் பிளானட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து தப்பு. ஸோ இந்த ஃபேக்ட் பாக்ஸ் வந்து இன்னொரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சவுண்ட் டிராவல்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 330 meters per second.
ஒளி சரிங்களா, ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் பாஸ் ஆகும் அப்படி சொல்லுவாங்க. 330 மீட்டர் பர் செகண்ட். இவ்வளோ இது வந்து சவுண்ட் வந்து ஒரு செகண்டுக்கு பாஸ் ஆகுது. ஸோ லைட் பாத்தீங்க அப்படின்னா 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட் சரிங்களா. இது வந்து லைட்டு, இது வந்து சவுண்ட். ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் யூனிட்டோட தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் டெர்ம்ட் அஸ். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஆனா இது தெரிஞ்சிருந்தா தான் கண்டிப்பா வந்து ஆன்சர் பண்ண முடியும். இது தமிழ்ல வந்து அதாவது அண்டம் பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னா அண்டவியல். ஸோ இது வந்து தமிழ்ல வந்து எக்ஸாக்டா காஸ்மாலஜியை வந்து அண்டவியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஆப்ஷன்ல வந்து மேபி உங்களுக்கு தமிழ்ல கொடுக்காம இங்கிலீஷ்லயே வந்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இதை வந்து இப்படி கூட போட்டிருப்பாங்க, காஸ்மாலஜி இப்படி கூட வந்து இது வந்து மொழிபெயர்த்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது காஸ்மாலஜி. அடுத்தோட தமிழாக்கம் வந்து அண்டவியல். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஆப்ஷன் பில கொடுத்துருக்க இந்த செஃபாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த எலெக்ஷன் ரிலேட்டடா படிக்கக்கூடிய அந்த ஸ்டடிஸுக்கு பேர் தான் வந்து செஃபாலஜி. அடுத்து ஜோதிடம் பத்தி படிக்கிறது வந்து ஆஸ்ட்ராலஜி. அது யூனிவர்சாலஜி அப்படிங்கிற ஒரு ஸ்டடி வந்து கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பாத்தீங்க அப்படின்னா காஸ்மாலஜி. இது வந்து ஒரு ஃபேக்ட் பாக்ஸ் வந்து எடுத்த ஒரு கொஸ்டின். அடுத்தது கேலக்சி கன்சிஸ்ட் ஆஃப். கேலக்சி எவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நான் 5 கொடுத்துருக்காங்க. இதுல எது எது கேலக்சிக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள், அடுத்தது பிளானட்ஸ் கோள்கள் இல்லாட்டி கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது காமெட்ஸ் வால் நட்சத்திரங்கள், அடுத்தது யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் வந்து டுவார்ஃப் பிளானட். டுவார்ஃப் பிளானட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குள்ள கிரகங்கள். ஸோ இதுல என்ன ஆன்சரா வரும் அப்படின்னா வந்து கேலக்சி அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா யூனிவர்ஸ் பார்ட் ஆஃப் கேலக்சி. யூனிவர்ஸோட பார்ட் தான் வந்து கேலக்சி சரிங்களா. கேலக்சி இஸ் அ பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன கரெக்டா நீங்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா தெரியும். கேலக்சி கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டார்ஸ். ஓகே கரெக்ட். கேலக்சில வந்து ஸ்டார்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் பிளானட்ஸ் இருக்கும், காமெட்ஸ் இருக்கும், குள்ள கோள்கள் டுவார்ஃப் பிளானட்ஸ் இருக்கும். ஆனா யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து யூனிவர்ஸ்குள்ளதான் வந்து கேலக்சி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த 4th ஆப்ஷன் மட்டும் வருது. ஸோ எங்கெல்லாம் 4th ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணிருங்க. ஸோ இது ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் சி வராது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்ததா வெலாசிட்டி ஆஃப் எர்த் அட் போல். ஸோ எர்த்தோட வெலாசிட்டி அட் போல், அதாவது துருவத்தில் பூமியின் வேகம் என்ன அப்படிங்கிறாங்க. இது வெலாசிட்டி அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ரொட்டேஷனை சொல்றாங்க. அதாவது எர்த் தன்னைத்தானே சுத்தும் இல்லையா, அந்த விஷயத்த தான் இதுல வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரே இடத்துலயும் மாறும். இந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஈக்குவேட்டர்ல ஒரு ஸ்பீட்ல சுத்தும் ரைட்டுங்களா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டிராபிக்ல ஒரு ஸ்பீட்ல சுத்தும், போல்ல ஒரு ஸ்பீட்ல சுத்தும். அப்படிங்கும்போது என்ன போல்ல வந்து அதோட ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட் பேஸ்டான கொஸ்டின். 1600 km/h, 1275 km/h ஆப்ஷன் சி. ஆப்ஷன் பி வந்து 845 km/h, 0 km/h. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி. ஏன் அப்படின்னா வந்து இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஈக்குவேட்டர்ல வந்து ஈக்குவேட்டர்ல வந்து ரொட்டேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இங்க வந்து வெலாசிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இங்க மேல போகும்போது வெலாசிட்டி கம்மியாகும். டிராபிக்ல வந்து வெலாசிட்டி கம்மியாகும், ஏன்னா இடமும் கம்மியாது இல்லையா. ஸோ வெலாசிட்டி வந்து கம்மியாகும். ஸோ இதுக்கும் மேல போயிட்டே இருந்தீங்கன்னா வெலாசிட்டி கம்மியாயிட்டே போகும். அண்ட் எக்ஸாக்டா நீங்க போல்ல ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா இங்க வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரொட்டேஷன் வெலாசிட்டி வந்து 0வா இருக்கும் ரைட்டுங்களா. இது ஒரு ஃபேக்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் எர்த்ஸ் ரொட்டேஷன் வேரிஸ் ஃப்ரம் 1670 km/h at the equator. ஸோ ஈக்குவேட்டர் வந்து மேக்ஸிமம் ரொட்டேஷன், மேக்ஸிமம் ஸ்பீட் 1670 km இருக்கு. அதை தொடர்ந்து 845 km/h at 60 degree north, அதாவது டிராபிக்ல சரிங்களா. இந்த அட்சரேகை வடக்கு வடக்கு அட்சரேகை அதே மாதிரி சவுத் நார்த் ரெண்டு அட்சரேகையிலையும் பாத்தீங்க அப்படின்னா 845 km சுத்தம். அதே மாதிரி போல்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த துருவங்கள் போத் நார்த் அண்ட் சவுத் சரிங்களா. நார்த் போல் சவுத் போல் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா அதோட வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்டா அப்சல்யூட்டா வந்து 0 இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்டினென்ட் டஸ் நாட் பார்டர் த பசிபிக் ஓஷன். பசிபிக் பெருங்கடல் எல்லையை பகிராத கண்டம் எது அப்படின்னு இது ஒரு மேப் பேஸ்டான கொஸ்டின். ஸோ வந்து பசிபிக் ஓஷன்ல வந்து என்னென்ன ஸ்டேட் வந்து பார்டர் வந்து ஷேர் பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு சிம்பிளான கொஸ்டின். உங்களுக்கு மேப் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஸோ இதை வந்து பசிபிக் ஓஷன். ஸோ வந்து நார்மலான மேப்ல வந்து பசிபிக் ஓஷன் இப்படி ஒரே பாடியா தெரியாது. ஸோ ஏன் அப்படின்னா வந்து இது ரெண்டையும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ இங்க இருந்து தான் மேப் ஆரம்பிக்கும், ஸோ இங்க முடியும். ஸோ நீங்க மேப் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த பசிபிக் ஓஷன் குளோப்ல தான் இந்த பசிபிக் ஓஷன் வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு எந்த இடத்தோட ஷேர் ஆயிருக்கு அப்படிங்கிறத இன்னும் நல்லா பார்க்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு குளோப் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுல எதெல்லாம் ஷேர் ஆயிருக்கு பாருங்க. நார்த் அமெரிக்கா, ஓகேவா, நார்த் அமெரிக்கா வந்து பார்டர் ஷேர், இதான் பசிபிக் ஓஷன். நார்த் அமெரிக்கா ஷேர் ஆயிருக்கு, சவுத் அமெரிக்கா ஷேர் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் வந்து கீழே அண்டார்டிகா, மேல ஆர்க்டிக் சரிங்களா. அண்டார்டிகா தான் ஷேர் ஆயிருக்கு, ஆர்க்டிக் வந்து ஷேர் ஆகல. இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்கோங்க.
அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு கான்டினென்ட் ஷேர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் கான்டினென்ட் ஏஷியா ஷேர் ஆயிருக்கு. ஸோ வந்து 5 கான்டினென்ட் வந்து இதோட வந்து பார்டர் ஷேர் ஆயிருக்கு. ஸோ எது ஷேர் ஆகல அப்படிங்கிறது வந்து இந்த ஆப்ஷன்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி, ஆப்பிரிக்கா வந்து பார்டர் வந்து ஷேர் பண்ணல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆப். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இட் என்கரேஜஸ் அஸ் டு புட் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.